ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். விலங்குகள்லயே மிகப்பெரிய வலிமையான விலங்குனா அது யானைகள் தான். அப்படிப்பட்ட யானைகளுக்கு மதம் பிடிச்சாலோ இல்ல அவைகள் கோவப்பட்டாலோ அந்த யானைகளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். இந்த வீடியோல யானைகள் செய்த கொடூரமான தாக்குதல் சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கர்நாடகால இருக்கிற பந்திப்பூர் நேஷனல் பார்க்ல தான் இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. யானையை பார்த்ததும் அதை இன்னும் க்ளோஸா பாக்குறதுக்கு இந்த ரெண்டு பேரும் கார்ல இருந்து கீழே இறங்கி இருக்காங்க. அந்த யானை உடனே இவங்களை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓடும்போது அதுல ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. ஆனா அந்த மனிதர் ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். அந்த யானை அவரை மிதிக்க ட்ரை பண்ணாலும் அதிலிருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. மார்ச் 2024 சவுத் ஆப்பிரிக்கால சஃபாரி போகும்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அங்க டூரிஸ்ட சஃபாரி கூட்டிட்டு போன ஒரு ட்ரக்க அங்கிருந்த ஒரு யானை துவம்சம் செய்யுது. ஆனா நல்ல வேலையா அந்த வண்டிய அது கவுக்கல. இல்லனா பல பேருக்கு அடிபட்டிருக்கும். ஏன் சில பேருக்கு உயிரும் கூட போயிருக்கலாம். கேரளால இருக்கிற பாலக்காடு மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. காட்டுக்குள்ள இருந்து வழி மாறி ஒரு யானை ஊருக்குள்ள புகுந்துருது. அந்த யானை கோவமா அந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது வெளியே வரக்கே எல்லாரும் பயந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க யானை இருக்கிறத தெரியாத ஒருத்தர் பைக்ல வந்திருக்காரு. அவரை பார்த்த உடனேயே அந்த யானை அவரை தாக்குறதுக்காக அவரை நோக்கி வேகமா ஓடி வருது. யானைகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போய் ஒரு வீட்டுக்குள்ள அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஹூக்ளி மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அந்த ஊருக்குள்ள ஒரு காட்டு யானை புகுந்து பயங்கரமா அட்டூழியம் பண்ணி இருக்குது. மதம் பிடித்து ஊருக்குள்ள வந்த அந்த காட்டு யானையை பார்த்த மக்கள் தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்ப அங்க வந்த யானை ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி நின்னுட்டு இருந்த மக்களை தாக்க வருது. எல்லாரும் பயந்து போய் ஓரமா நிக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த யானை அங்கிருந்த வண்டியை மட்டும் தாக்கிட்டு அங்கிருந்து போயிருது. 2024 மார்ச் மாசம் கர்நாடகால நடந்த சம்பவம் தான் இது. காட்டு யானை ஒண்ணு பாக்குமர தோப்புக்குள்ள நுழைஞ்சிருது. அப்ப அங்கிருந்த விவசாயி ஒருவரை அந்த யானை ஆக்ரோஷமா தாக்க வருது. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் தலை தெறிக்க ஓடி இருக்காரு. அவரு நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருக்காரு. இங்க பாருங்க, மனுஷன் பயந்து போய் அங்க இருக்கிற காருக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. யானையோட உண்மையான பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ வெஸ்ட் பெங்கால்ல எடுத்திருக்காங்க. மதம் பிடிச்ச ஒரு காட்டு யானை ஊருக்குள்ள நுழைஞ்சிருது. அந்த யானைக்கு பயந்த சில பேர் ஒரு பில்டிங் மேல ஏறிடுறாங்க. அப்ப அந்த யானை வேகமா போய் அந்த பில்டிங்க தாக்குது. இன்னொரு தடவை மட்டும் அந்த யானை அந்த பில்டிங்க முட்டி இருந்ததுன்னா அந்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்திருக்கும். கேரளால ஒரு திருவிழால நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இவ்வளவு பேருக்கு மத்தியில ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும் அத நீங்களே பாருங்க. இங்க யானைகள் வரிசையா வரும்போது அதுல திடீர்னு ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த யானை பாகனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதனால அங்க இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆகல. ஸ்ரீலங்கால ஒரு பகுதியில ரோட்ல போற ஒரு வேனை ஒரு யானை வழிமறிச்சு தாக்குது.
என்னதான் அந்த டிரைவர் அங்கிருந்து தப்பிச்சு போக முயன்றாலும் அந்த யானை அந்த வேனை விடுறதா இல்ல. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா சத்தம் போட தொடங்குனாங்க. அவங்க வேன்குள்ள இருந்து சில சாப்பிடுற பொருளை வெளியே தூக்கி வீசுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த யானை அவங்கள விட்டுச்சு. சில பைத்தியக்காரங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கங்கறத இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும். காட்டு வழியா போன ஒருத்தன் வண்டியை நிறுத்திட்டு உள்ள இறங்கி நடந்து போயிருக்கான். எதுக்குன்னு பார்த்தா அங்கிருந்த ஒரு யானைய கிட்ட போய் பாக்குறதுக்காக அவன் போயிருக்கான். அப்படி பார்க்க போன இந்த ஆளை அந்த யானை திரும்ப துரத்திட்டு வந்திருக்குது. அந்த சமயத்துல அந்த வழியா வந்த சில பேர் ஹாரன் அடிச்சு அந்த யானையை விரட்டி இருக்காங்க. அவர் சொல்றது கரெக்ட் தான். அந்த ஆள் கண்டிப்பா ஒரு பைத்தியம் தான் தோணுது. இவனையெல்லாம் அந்த யானை நெஞ்சிலேயே மிதிச்சிருக்கணும். இந்த மாதிரி காட்டு விலங்குகளை நம்ம ஹராஸ் பண்றது ரொம்பவுமே தவறான ஒரு செயல். கோவை மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளிங்கிரியில அதிகப்படியான பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல மலை ஏறுறது வழக்கம். அந்த டைம்ல அங்கிருந்த ஒரு கோயிலுக்குள்ள ஒரு காட்டு யானை நுழைஞ்சிருது. அந்த யானையை காட்டுக்குள்ள விரட்டுறதுக்காக வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வராங்க. அந்த யானையை விரட்டுறாங்க. அந்த யானை பயந்து போய் ஓடிரும் நினைச்சா மறுபடியும் திரும்பி வந்து அவங்களோட ஜீப்பை தாக்குது. தாய்லாந்துல ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த ஒரு யானை அந்த வழியா வந்த ஒரு காரை திடீர்னு தாக்க தொடங்குது. அந்த யானைக்கு என்ன கோவமோ தெரியல, அந்த கார் மேல ஏறி உட்கார்ந்து அந்த காரை மிதிச்சு அந்த காருக்கு அதிகப்படியான சேதத்தை உண்டாக்குது. ஒரு வழியா அந்த கார் அந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சு போகுது. யானை தாக்குனதுக்கு அப்புறம் அந்த காரோட நிலைமைய நீங்களே பாருங்க. கேரளால வயநாடு பகுதியில நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. காட்டுக்குள்ள இருந்த ஒத்த யானை ஒண்ணு ஊருக்குள்ள புகுந்துருது. அந்த யானையை பார்த்த அந்த பகுதி மக்கள் தெரிச்சு ஓடி இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தப்பிக்கிறதுக்கு ஒரு கேட் ஏறி குதிச்சிருக்காரு. ஆனா தவறி கீழே விழுந்துடுறாரு. இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, அவர் எந்திரிச்சு ஓடுறதுக்குள்ள அந்த யானை வந்து அவரை மிதிச்சே கொன்னுருது. வெஸ்ட் பெங்கால்ல ஜல்பகிரிங்கிற ஒரு மாவட்டத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க ஒரு யானை அந்த சாலைய வழிமறிச்சு நிக்குது. எல்லாரும் பயந்துட்டு நிக்கும் போது 2 பேர் மட்டும் பைக்ல தைரியமா அந்த யானைய கடக்க முற்படுறாங்க. அவங்க 2 பேரும் வரத பார்த்த அந்த யானை அவங்கள தாக்குறதுக்காக வேகமா ஓடி வருது. அதுல ஒருத்தர் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு விழுந்து எந்திரிச்சு ஓடி வராரு. இன்னொருத்தர் பயத்துல காட்டுக்குள்ளேயே ஓடிடுறாரு. 2 பேரும் நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருக்காங்க. யானை இருக்கும்போது எல்லாரும் ஓரமா நின்னா நாமளும் அங்க நிக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா டேமேஜ்ங்கிறது நம்மளுக்கு தான் நடக்கும். அப்படிதான் ஒருத்தருக்கு இங்க நடந்திருக்கு. பேசாம எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி இவரும் வண்டியை வச்சு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். யானை எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி விலங்குன்னு நீங்களே பாருங்க. அங்க அமைக்கப்பட்டிருக்கிற மின்சார வேலியில கரண்ட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் அந்த யானை அந்த இடத்தையே கடக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு தடுப்பை இந்த யானை அசால்ட்டா ஏறி தாண்டுது.
இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த யானைகள் செய்த சம்பவங்கள்ல உங்களை ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.